அமானுஷ்ய மாற்றம். சுகந்தியின் தங்கைக்கு திருமணம் 1 வாரத்திற்கு முன்பே வருமாறு அவள் அம்மா கூறிவிட்டாள். சுகந்தி தன் 2 பெண் குழந்தைகளையும் கிளப்பிக்கொண்டு ஊருக்கு தயாரானாள். தயாளன் தனது காரில் அவர்களை ஏற்றி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தான். அவர்கள் ரயில் ஏறியதும் மிக பாசமாய், மிஸ் யூ சுகந்தி, 1 வாரம் எப்படி இருக்க போறேனோ என்று செவாலியர் சிவாஜி கணேசன் அளவிற்கு நடித்தான். ரயில் கிளம்பிய அடுத்த நொடி, ஹாய்யா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்ற துணியில் மொபைலை எடுத்தான். சுவேதாவை அழைத்தான். சார், சொல்லுங்க சார். சுவேதா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். புதுசாக நாம் யூஸ் பண்ணுற சர்வரில் எனக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரியல. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் வீட்டுக்கு வர முடியுமா? ஜூம் கால் எனக்கு அவ்வளோ சரிப்பட்டு வரல. உங்கள் வீட்டுக்கா சார்? தயங்கினாள். பயப்படாதம்மா, வீட்டில் ஒய்ஃபு, என்னோட 2 பொண்ணுங்களும் இருக்காங்க, தைரியமாக வரலாம். ஓ, ஓகே சார், லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், நான் வர்றேன். நோ நோ நோ, நைட்டில் பெண்கள் தனியாக வர்றது சேஃப்டி இல்லை, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். ஓகே சார், நான் ரெடி ஆகிடுறேன். சரிம்மா, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி, நேரில் பார்க்கலாம். காரை எடுத்து புறப்பட்டான் தயாளன். இன்னைக்கு ஸ்வேதாவை எப்படியும் என்று நினைத்தவாறு அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கதவை மூடினான். எதிர்ப்புறமாக கதவு தன்னால் திறந்து மூடியது. ஒரு ஆவி உள்ளே வந்து அமர்ந்து கொண்டது. அவனால் அதை உணர முடிந்தது. பயந்து விட்டான். யாரு? குரல் தழுதழுத்தது. அருகில் இருந்த சாய்பாபா புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டான். நான் ஒரு அதிசய அமானுஷ்யம். என் பேரு ராஜி. எதையும் மாற்றிவிடும் சக்தி எனக்கு இருக்கு. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். இன்னைக்கு நான் உன் கூட இருப்பேன். சுவேதாவிற்கு கால் பண்ணி இன்னைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிடு. என்னது? அதிசய அமானுஷ்யமா? அப்படின்னா ஆவியா? பயத்தில் வியர்த்தது அவனுக்கு. ஆமாம், ஒரு காம வீரியன் கிட்ட நான் ஏமாந்துட்டேன். தற்கொலை பண்ணி இப்போ ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை உன்னால் பார்க்க முடியாது, ஆனால் தொட்டு உணர முடியும். என்னால் எதையும் மாற்ற முடியும், மீண்டும் ஆணித்தரமாக சொன்னது அந்த ஆவி. கைகள் நடுங்கியவாறே தொட்டு பார்த்தான். அவளது இடையில் உள்ள வளைவு சுழிவு உணர்ந்தான். நல்ல வாலிப்பான உடல்தான். அப்போ இன்னைக்கு ஸ்வேதா கேன்சல், இவளை பார்த்துக்கலாம் மனதிற்குள் நினைத்து கொண்டான். என்னோட காரு சின்னதாக இருக்குது, இதை உன்னால் ஃபார்ச்சுனர் காராக மாற்ற முடியுமா? கண்ணை மூடு. ஆவி தன் விரல்களை சுழற்றி ஒரு தடவை சொடுக்கியது. கண்ணை திற. அவனுடைய கார் அவன் விரும்பிய ஃபார்ச்சுனர் காராக மாறியிருந்தது. வாவ், உனக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கு, பூரித்து போனான். சுவேதாவிற்கு கால் செய்து வேறொரு முக்கிய பணி உள்ளதால் இன்று வர வேண்டாம் என்று கூறிவிட்டான். வீட்டுக்கு சென்றதும் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கணக்கிட்டு கொண்டே காரை ஓட்டிச் சென்றான். கார் வீட்டிற்கு சென்றது. அவனும் அந்த ஆவியும் இறங்கினார்கள். மீண்டும் ஒரு முறை அவன் தொட்டு பார்த்தான். எல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம், வா. பாரா, பேயா இருந்தாலும் பெண் அல்லவா, அதான் வெக்கம் போல. ராஜி சிரித்தாள். மிக அழகான சிரிப்பு. குழிவிலும் கன்னம், சிவந்த உதடுகள், மான் போன்ற விழிகள், கச்சிதமான உடலமைப்பு. பெண்களே பொறாமை கொள்ளும் பேரழகி. இப்படித்தான் அவள் உயிரோடு இருக்கும்போது இருந்தாள். நேரே சென்று ஃப்ரிட்ஜை திறந்தாள். தனக்கு ஸ்ப்ரைட்டும் அவனுக்கு ஸ்காட்சும் எடுத்து வந்தாள். ஹேய், நீ சரக்கெல்லாம் அடிப்பியா? பழக்கமில்லை, இது உனக்குத்தான். கோப்பையில் ஊற்றி கொடுத்தாள். அவன் குடித்தான். 2 ரவுண்டு முடிந்தது. அந்த ஆவியை ஊறுகாய் போல அவ்வப்போது தொட்டுக்கொண்டான். இன்னும் டைம் இருக்கு. அவன் கையை தள்ளிவிட்டாள் ராஜி. 3வது ரவுண்டு முடிந்தது. ஸ்வேதா எத்தனையாவது? நான் அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறது இல்லை, நிறைய லிஸ்ட்டு பெரியது. 4வது ரவுண்டு முடிந்தது.
இப்படி பெண்களை ஏமாற்றி உன் மோகத்தை தீர்த்து கொள்வது தப்பில்லையா? உன்னை நம்பியிருக்கும் சுகந்தி இப்படி செய்தால் ஏற்றுக்கொள்வாயா? உன் 2 பெண் பிள்ளைகளை எவனாவது இப்படி செய்தால் நீ சும்மா விடுவாயா? இந்தா குடி. 5ஆம் ரவுண்டு முடிந்தது. மென் வில் பி மென். ஒரு ஆம்பிளை கூப்பிட்டா அவனை நம்பி போகிறது பொண்ணுங்க தப்பு. நான் யாரையும் பலவந்தப்படுத்தலை, அவங்க விருப்பத்தோடு தான் நான். போதை தலைக்கு ஏறி மயங்கி மெத்தை மீது சாய்ந்தான். அதுவரை பொறுமை காத்த ஆவி தனது அதிசய சக்தியை கொண்டு அவனை உடலளவில் பெண்ணாகவும் மனதளவில் ஆணாகவும் மாற்றியது. பசி அதிகம் இருந்ததால் அவன் வாங்கி வைத்திருந்த சகல சைடிஷ்களையும் தின்று தீர்த்தது. தாகம் தீர ஸ்ப்ரைட்டை குடித்தது. இன்று ஸ்வேதாவை காப்பாற்றினேன், அன்று என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. லிஸ்ட்டு பெரியதா? நாளை நீ எவன் லிஸ்டில் இருக்கப் போகிறாய் என்று பார்க்கிறேன். ஆவி வெளியே சென்றது. ஊரெல்லாம் தயாளன் கண்ணீரஞ்சலி போஸ்டரை ஒட்டிவிட்டு சென்றது. பொழுது விடிந்தது. பெரும் தலைவலியுடன் தயாளன் எழுந்தாள். மீசை கொட்டி கிடந்தது. நீளமான அழகிய தலைமுடி, கனக்கச்சிதமான 8 வடிவத்தில் உடலமைப்பு, அங்க அவயவங்களும் அதற்கேற்றாற்போல் அமைந்திருந்தது. அதிர்ந்து ஆடி போனாள் தயாளன். ஐயோ, என்ன இது கொடுமை! உடலளவில் பெண்ணாய் மனதளவில் ஆணாய் எப்படி இருக்கப் போகிறேன்? என்னை நான் பாதுகாக்கவே அதிக சிரத்தை எடுக்க வேண்டும் போலவே தனக்குள் பேசிக்கொண்டாள். எதையும் மாற்றும் சக்தி கொண்டவள்னு அந்த ஆவி அழுத்தமாக சொல்லியது. ஆனால் இப்படி மாற்றிவிடும் என்று எதிர்பார்க்கலையே. எத்தனை பெண்களை நான் ஏமாற்றினேன். இன்று நான் ஒரு ஆவியிடம் ஏமாறிவிட்டேனே. எத்தனை பெண்கள் அழுது புலம்பி கதறியிருப்பார்களோ. பாவம். கண்ணாடியில் தன்னை பார்த்து தன் மனசாட்சியிடம் பேசினான். அவள் போகும் இடமெல்லாம் அந்த ஆவி ஆனாய் வந்து அவனை தீண்டி சந்தோஷமடைந்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.